நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இல்லை கணவன் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு, ஒரு சகோதரன் எல்லாமே. அப்போ ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பெண்களா இருக்கவங்க இதை மனசுல வச்சுக்குவாங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணா இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்சா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையா யாரும் சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் வந்து 32 பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாகுவார் சார்ல எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர் தான் என்னோட தலைவர். கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. மனசு உடஞ்சி போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருந்தது இல்லைங்களா? அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது, நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம், நான் தனியா பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு கேர்ள்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இனிமே பெண்கள் நிறைய வந்து இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணா எதை வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்னால முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பா முடியும், ஏன் முடியாது? ஸோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அங்கங்க ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் உங்க முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணா எடுத்துடலாம், ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நான் இங்கே நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துலேருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம யாரையும் குறைய சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியா இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்டக்காக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது உங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை. ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சிருக்காங்க, ஒரு கருவியா என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன், நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண வச்சிருக்காங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்கொட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன், பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு, அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா,
அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்க இவங்க அழுதா அவங்க அழுவணும், இங்க சிரிச்சா அங்க சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜி அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸா போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தா ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங் எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸில் வந்து நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க, சில பேர். அதனால புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேற, அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கற்றுருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளா நினச்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோலிய ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. என்னதான் எத்தனை தான் படம் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், என்னதான் இது பண்ணாலும், திருடனாய் என்ன தோன்றி இல்லை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இது எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களை பொறுத்தது தான். இது நம்ம ஜென்ரலாக எல்லாருடைய கஷ்டங்கள், எல்லாருடைய மனக்குமுறல்கள், அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய டயலாக்ஸாகவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து கை வணங்கி உங்ககிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலியமாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இதன் மூலமாக அட்லீஸ்ட் 2 பேர் வந்து அதை சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஸோ இந்த படம் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னமோ பேச வந்த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டையாலையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிட்ற சூரிய மாதிரி. ஸோ என்னன்னா, ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான், 4 யூடியூப் சேனல் இருக்கு. ஒன்று வந்து ஒரு சர்வீஸாக வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நம்ம நம்பி இது நம்மளுக்கு நடக்கும் 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 அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட தாட்டை நீங்க அதுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு
விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். ஸோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால் மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வணங்கி கேட்டுக்கிறேன். அது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பேய்க்கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியேட்டரில் அருமையாக ரிலீஸ் ஆக போது. நீங்கள் எல்லாருமே அருமையாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல் ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆல் யூடியூபர்ஸ் எவ்ரி ஒன், I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this Peykuttu movie. And இங்கே வந்திருக்க எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.